ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான ராகி அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அல்வா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, ஆனால் எல்லாருமே அல்வா சாப்பிட முடியாதுங்க. ஆனால் இந்த ராகி அல்வாவை யாருனாலும் சாப்பிட்லாம். டயட் கான்சியஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டெசர்ட்டுங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ஸு நம்ம இந்த அல்வா பண்ணுறதுக்கு போதுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோவில் ராகி அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவேவும் அந்த மீதி இருக்கக்கூடிய பாட்டை நிறைக்கிற அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதாவது 3/4 கப்பு ராகி மாவு, மீதி 1/4 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் அல்வாவுடைய அந்த ஸ்டிக்கினஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் ஏன்னா கோதுமை மாவில் க்ளூட்டன் ரொம்ப இருக்கிறதுனால. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிதானமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் எந்த கன்சிஸ்டன்சியில் கரைக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்கால் லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும், நான் அந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் மாவுங்க. கட்டி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அல்வா கிளறப்ப கட்டி தட்டக்கூடாது. அதனால் இப்போ இது இருக்கட்டுங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா அந்த பேன் முழுக்க இந்த நெய்யை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அல்வா போட்டு கிளறப்ப ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு 15 போல் முந்திரி பருப்பு உடைச்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வறுத்துக்கிட்டால் போதும். அதை ஒரு பவுலில் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் பயன்படுத்தியிருக்கிறேங்க. இது ரொம்ப நல்லதுங்க. இப்போது சர்க்கரை கரையிறதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த போட்ட பவுல்லே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஊற்றிட்டேங்க. இப்போ இதை ஒன்று போல் இந்த மாதிரி கரைச்சிருங்க. இப்போ நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதே அளவு பொடிச்சிட்டு பயன்படுத்துங்க, சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை நல்லா கரைச்சிட்டோங்க. இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்லை, கரைஞ்சா போதுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த மாவை பழையபடியும் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இந்த நாட்டு சர்க்கரை கரைசலோடு சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்க்குறதுனால அல்வா நம்ம கிளறப்ப கொஞ்சம் கூட கட்டி தட்டாதுங்க. இப்போ கொஞ்சம் அந்த பவுலை கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை ரொம்ப சிம்மில் வச்சுக்கணுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இது கலக்கிறப்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அந்த கலர் எல்லாமே மாறுறது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நிறைய சாட்டிஸ்ஃபையிங் விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா. அது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறப்ப. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் கட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை மட்டும் எக்காரணத்தை கொண்டு கூட்டிடாதீங்க, கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ராகி அல்வாவில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் இதை ரொம்ப ஒரு ஆரோக்கியமான அல்வா அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த அளவுக்கு கட்டியாயிருச்சு. லேசாக ஒட்ட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து கிளறணுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி நெய் சேர்க்குறப்ப அல்வாவினுடைய பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இப்போ இன்னி 1 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நெய்யை இந்த ராகி மாவு மேலே. இந்த மாதிரி பண்ணிவிட்டு மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. இந்த டெக்னிக் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அடி பிடிக்காமல் சீக்கிரமாக வெந்து அல்வா பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அந்த மாவும் பார்த்திங்கன்னா களி பதத்துலேருந்து நல்லா அல்வா பதத்துக்கு மாறிடுச்சு. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி கிளற ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வெந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பழையபடியும் இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம பொரித்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க.
ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா முந்திரி பருப்பு, அதை சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துட்டு இதை பழையபடியும் வந்து நல்லா இந்த மாதிரி கிளறுங்க. பாருங்கள், இப்போ நான் பேனில் ஒட்டாமல் அந்த மாதிரி சுற்றி வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அல்வாவினுடைய பதம். இப்போ பழையபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதாங்க, சூப்பராக வெந்துருச்சு. அல்வா பதத்துக்கு வந்து நம்ம கிண்டிட்டோம். அது எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னா, கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். நல்லா அழகாக வந்து கையில் ஒட்டாமல் உருண்டு வருதுன்னு நம்மளுக்கு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தங்க. அவ்வளவுதாங்க, நம்ம எக்ஸலண்ட்டான ஹெல்த்தியான ராகி அல்வா ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த சிம்பிள் டெசர்ட்டை வந்து இந்த சம்மருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.